அனைவருக்கும் வணக்கம். நீண்ட இடைவெளியின் பின்னர் FWC பரீட்சையின் கலந்துரையாடல்கள் இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையிலே இப்போ 2024 பிரிவு மாணவர்கள் எதிர்வரும் நவம்பர் மாதம் அளவிலே பரீட்சைக்கு தயார் ஆகிக் கொண்டிருக்கின்ற நிலையில் இவ்வாறான பயிற்சிகள் நிறைய வினாத்தாள்களை நீங்கள் எதிர்கொண்டு முகம் கொடுத்து நிறைய பயிற்சிகளை செய்கின்ற பொழுதுதான் நல்லொரு பெருவற்றை நீங்கள் அடைய முடியும். அந்த வகையில் இப்போ இறுதியாக நடந்த தொண்டமன்னாறு வழிக்கல நிலையத்தின் 5ஆம் தவணை பரீட்சைக்கான கலந்துரையாடல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற இருக்கின்றது. இந்த முகப்பு நூலினூடாக அல்லது யூடியூப்பின் ஊடாக இந்த கலந்துரையாடல்களை தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றேன். அந்த வகையிலே இன்று 5ஆம் தவணை பரீட்சை 2024 பிரிவுக்குரிய இப்ப நடந்து முடிந்த பரீட்சையின் அமைப்பு கட்டுரையின் முதலாவது வினா தற்பொழுது கலந்துரையாடப்பட இருக்கின்றது. தொடர்ந்து வரும் காணொளிகளிலே தொடர்ச்சியான வினாக்கள் உங்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. ரைட், அந்த வகையிலே இந்த வினா இந்த தொண்டமன்னாறு வழிக்கல நிலையத்தினுடைய பேப்பர் உங்களுக்கு கிடைக்காதவர்கள் யூடியூப்பிலே அந்த லிங்கில் போய் அந்த பேப்பரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த வினாக்களை நீங்கள் திரும்பி பயிற்சியாள ஊடாக செய்து பார்க்க முடியும். ஸோ அந்த வகையிலே முதலாவது வினா, பின்வரும் வினாக்கள் விடையை புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. அந்த தரப்பட்ட தரவுகளை நீங்கள் வாசிக்க வேண்டும். பாமர் தொடரில் சிவப்பு நிற கோடு பெறப்படுவது எந்த இலத்திரன் தாண்டலில் என்று சொல்லி போட்டு அந்த இலத்திரன் தாண்டல்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போ அது ஒரு சிறிய வினா. இப்போ நாங்கள் உங்களுடைய ஒரு ஞாபகம் ஊட்டுதலுக்காக நான் இதை திரும்ப இதிலே தருகின்றேன். இந்த இடத்திலே எங்களுக்கு சக்தி கொடுக்கப்படுகிறது. வையத்திலே கிலோ ஜூல் மூல் -1 என்று வழங்கப்பட்டிருக்கின்றது. ஸோ அதில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது மையப்புள்ளி, இது அதாவது இப்படியே தொடர்ச்சியாக இந்த அச்சுக்கள் குறிக்கப்பட்டு கொண்டிருந்தால் இது N=1 அந்த பிரதான சக்தி சொட்டை குறிக்கும். இதில் N=2 என்ற பிரதான சக்தி சொட்டை குறிக்கும். அப்படியே தொடர்ந்து நகர்ந்தால் N=3 N=4 N=5 என்ற வகையிலே இந்த கோடுகள் நகர்ந்து செல்லும். உண்மையில இது எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால் இது ஒரு கரு. இந்த கருவிலே ஒரு முதலாவது ஓடு, அதான் அந்த N=1. அடுத்தது இது இரண்டாவது பிரதான சக்தி சொட்டு N=2. போக போக இந்த சக்திகளுக்கு இடையிலான இடைவெளி குறுகி செல்லும் அல்லது சிறிதாகி கொண்டு போகும். இவ்வாறு நீங்கள் கேட்கலாம். இது தெரிந்தால் இந்த சக்தி வித்தியாசம் போக போக குறைவடைந்து கொண்டு செல்லும். ஸோ அந்த N=1 என்பதை இங்கே இவ்வாறு காட்டப்பட்டிருக்கிறது. N=2 என்ற பிரதான சக்தி சொட்டு, இப்படி இந்த சக்தி சொட்டுக்கள் இதிலே உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த எல்லா சக்தி மட்டங்களில் இருந்தும் N=1 வந்து அடைகிறதை நாங்கள் சொல்லுவது லைமன் தொடர். எல்லா சக்தி நிலைகளில் இருந்தும் N=1க்கு வந்து அடைந்தால் அந்த தொடரை நாங்கள் லைமன் தொடர் என்று சொல்லுவோம். அப்ப இந்த ஐதரசன் நிறமாலை பற்றி உங்களுக்கு தெரியும், சரியா? லைமன் தொடர் இது வந்து எங்க இருக்கும்? யூவி ஊதா கடந்த பகுதி, அல்ட்ரா வயலட் ரீஜனில் இருக்கும். ஊதா கடந்த பகுதியிலே அது இருக்கும். ஆனால் எங்கள்கிட்ட கேட்டுக்கொண்ட கேள்விகள் எப்படி இருக்குது என்று சொன்னால், பாமர் தொடர் இந்த பாருங்கள் 3ல இருந்து 2, அடுத்தது 4ல இருந்து 2, 5ல இருந்து 2, அடுத்ததையும் பெறுவோம். N=6, அதை கவனிக்கும். 6ல் இருந்து 2 இவ்வாறு இந்த அமைப்புகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன.
இது வந்து எங்களுக்கு குறிக்கிறது H alpha, H alpha, H beta, H gamma, H delta அப்படியே போய்கொண்டிருக்கு. அல்பா பீட்டா கேமா தான் எங்களுக்கு தேவையான. அந்த வகையில நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முதலாவது கோட்டுக்குரிய ரெட் கலர் இது வந்து சிவப்பு. இந்த முதலாவது H alpha உங்களுக்கு வகை குறிக்கிற நிறம் வந்து சிவப்பு. H பீட்டா இந்த சிவப்பு நிறத்துக்குரிய அலை நீளம் எவ்வளவு என்றால் கிட்டத்தட்ட 656 நானோமீட்டராக கருதப்பட்டிருக்கிறது. உங்களோட ரிசோர்ஸ்லயே அது இருக்கு. H பீட்டா என்று சொல்கின்ற நீல பச்சை, பச்சை என்பதை கொடுக்கிறது இல்லை, நீல பச்சை, நீல பச்சை நிறம் என்றுதான் அதை கொடுக்கிறார்கள். நீல பச்சை. அதுக்குரிய அலைநீளம் எவ்வாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் 486 நானோமீட்டர் என்று வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் இந்த H gamma அது வந்து நீளம், அதனுடைய அலைநீளம் வந்து 434 நானோமீட்டர் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. H டெல்டாவை நாங்கள் பார்த்தமாக இருந்தால் அல்பா பீட்டா கேமா அதனுடைய நிறத்தை நீங்கள் பார்த்தீங்களாக இருந்தால் ஊதா. அது வந்து 410 நானோமீட்டராக கொடுக்கப்பட்டது. இதனுடைய தாண்டல் எப்படி இருக்கிறது பிள்ளைகள்? n சமன் 3 இருந்து n சமன் 2 புதிய தாண்டல். இது எவ்வாறு இருக்கிறது? n சமன் 4 இருந்து n சமன் 2 புதிய தாண்டல். இது n சமன் 5 இருந்து n சமன் 2 புதிய தாண்டல், n சமன் 6 இருந்து n சமன் 2 புதிய தாண்டல். அவை உங்களுக்கு இந்த விளக்கம் பல பேருக்கு அது தெரியும், எல்லாருக்கும் விளங்கும் முகமாக இதை கொஞ்சம் விரிவாக தந்திருக்கின்றேன். ஆகவே நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா முதலாவது கேட்டது பாமர் தொடரில் சிவப்பு நிற கோடு பெறப்படும் தாண்டல் எது? ஆக கூடுதலான அலைநீளத்தை உடைய அந்த தாண்டல், ஆக கூடுதலான அலைநீளத்தை உடைய அந்த தாண்டல் சிவப்பு நிற தாண்டலாக கருதப்பட்டிருக்கின்றது. அதுதான் உங்களுக்கு 656 நானோமீட்டர்கள் இருக்கின்ற n சமன் 3 இருந்து n சமன் 2 புரியது. ஆகவே உங்களுக்கு அதுக்கான விடை n சமன் 3 இருந்து n சமன் 2 என்பதை நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? அடுத்ததுக்கு வாங்க. விளங்குதா? ரைட். அது முதலாவது ஸ்ட்ரக்சரிலே அந்த முதலாவது வினா. அடுத்தது இரண்டாவது வினா என்ன சொல்லப்படுகிறது என்று பார்ப்போம். இரண்டாவது வினா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த S2 மைனஸ் Cl மைனஸ் F மைனஸ் S2 மைனஸ் Cl மைனஸ் F மைனஸ் என்ற அன்னயன்கள் இங்கே உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அன்னயன்களிலே மிக கூடிய முனைவாகு தன்மை, உங்களுக்கு இது ஒரு விஷயம் ஒன்று விளங்க வேணும். இது ஒரு சோடியம் குளோரைட் எடுப்போம், இது Na பிளஸ் Cl மைனஸ், Na பிளஸ் விட Cl மைனஸ் இந்த அயன் ஆரை பெரியதாக இருக்கு, அது உங்களுக்கு தெரியும். இது ஒரு கோளப்பரப்பு, ஸ்பெரிக்கல். இந்த ரெண்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோலமாக இருக்கிறது. இந்த கற்றையனிலே வந்து இந்த ஏற்றங்கள், நேர் ஏற்றம் என்ன செய்யும் என்றால் இந்த இலத்திரன் முகிலை, எதிரேற்றமுடைய இலத்திரன் முகிலை கவர்ந்து இழுக்கு. சரியா? இதற்கு சொல்றது முனைவாக்கும் வலு அல்லது திறன். சரியா? முனைவாக்கும்
வலு அல்லது திறன். முனைவாக்கும் வலு அல்லது முனைவாக்கும் திறன். முனைவாக்கும் திறன் இது கற்றையனால் உருவாக்கப்பட்டது. இது உருவாக்கப்படுறது யாரால? கற்றையன். அடுத்தது நீங்கள் எடுத்து பாருங்கள் அணையன்கள். இது முனைவாகும் தன்மை. முனைவாகும் தன்மை. முனைவாகும் தன்மை அது அணையனால் உருவாக்கப்படும். முனைவாகும் தன்மை அணையனால். ஆகவே இப்ப இந்த நிகழ்வு, அதாவது இந்த நேரேற்றம் இந்த இலத்திரன் முகலை கவருகிறதால இது என்ன செய்யும் என்றால் இவ்வாறான ஒரு இந்த கோல பிறப்பு அதுல டிசோர்டர் ஆகியிருக்கு. இதை சொல்வது முனைவாக்கம். முனைவாக்கம். இவ்வாறு இந்த கோல பிறப்பு குழப்பப்பட்டு ஸ்பெரிக்கல், உண்மையில அயன்கள் அணுக்கள் எல்லாம் ஒரு ஸ்பெரிக்கல் என்று நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இந்த முனைவாக்கம் ஒன்று இருக்கிறதால இது குழப்பப்பட்டது. இப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல கற்றையனுடைய கற்றையன் இருக்குதானே, நான் ஷோர்ட்டா சொல்றேன், ஏற்றம், கற்றையனுடைய ஏற்றம் அதிகரித்தால் முனைவாக்கும் திறன் அதிகரிக்கும். இதுல எழுதுவோம் சரியா? கற்றையன் ஏற்றம், முதலாவது கண்டிஷன், ஏற்றம் அதிகரிப்பில் முனைவாக்கும் திறன், முனைவாக்கும் திறன் அதிகரிக்கும். இது அதிகரிக்க என்ன செய்யும் என்றால் பங்கீட்டு இயல்பு அதிகரிக்கும். பங்கீட்டு இயல்பு அதிகரிக்கும். ஏற்றம். அடுத்தது பருமன். பருமன் பருமன் குறைந்தால் தான் இந்த முனைவாக்கும் திறன் அதிகரிக்கும். பருமன் குறைய வேணும், ஏற்றம் அதிகரிக்க. அப்ப ஏற்ற அடர்த்தி அதிகரிக்கும். ஏற்ற அடர்த்தி என்று சொல்வது ஏற்றத்தின் கீழ் பருமன், ஏற்ற அடர்த்தி. அடுத்தது நீங்கள் இங்க பாத்தீங்கன்னா இந்த முனைவாகும் தன்மை என்று நாங்கள் கதைக்கிறோம். முனைவாகும் தன்மை. முனைவாகும் தன்மை என்பது எப்படி இருக்கும் என்றால் அணையனுடைய ஏற்றம், அணையனுடைய ஏற்றம் அதிகரித்தால் முனைவாகும் தன்மை, முனைவாகும் தன்மை அதிகரிக்கும். பருமன் அதிகரித்தால் இங்க மாறி அணையனுடைய பருமன் அதிகரித்தால் முனைவாகும் தன்மை அதிகரிக்கும். பருமன் அதிகரித்தால் முனைவாகும் தன்மையும் அதிகரிக்கும். பருமன் அதிகரிக்க இந்த முனைவாகுன்ற தன்மை அதிகரிக்கும். அப்ப பங்கீட்டு இயல்பு அதிகரிக்கும். அப்ப முனைவாக்கப்படும் தன்மை அதிகரித்தாலும் பங்கீட்டு இயல்பு அதிகரிக்கும். முனைவாகு தன்மை அதிகரித்தாலும் பங்கீட்டு இயல்பு அதிகரிக்கும். பங்கீட்டு இயல்பு அதிகரித்தால் அயன் இயல்பு குறையும். இதுதான் இதை பற்றி விளக்கம். நீங்கள் இன்னும் வாசித்து பெற்றுக்கொள்ளலாம், உங்கள்ட்ட நோட்ஸ் இருக்கு. சோ இதுல கேட்டது இந்த 3 அயன்களில் மிக கூடிய முனைவாகு தன்மை இங்க இருக்கு. முனைவாகு தன்மை, மிக கூடிய முனைவாகு தன்மை உடையவர் யாருன்னு கேட்டது. அப்ப எங்கிட்ட இங்க பாருங்க, ஒன்று ஏற்றம் அதிகரித்திருக்க வேணும், பருமன் அதிகரித்திருந்தால் அது மிக கூடிய முனைவாகு தன்மை உடையதாக இருக்கும். ஆறு, ஏற்றம் அதிகரித்து பருமன் அதிகரித்து. இங்க பாருங்க, இந்த மூன்றிலும் ஏற்றம் கூடியது இந்த S2 மைன். இதுக்கு ஏற்றம் சய உண்டு, இதுக்கு ஏற்றம் சய உண்டு, சல்வருக்கு ஏற்றம் சய 2. ஆகவே ஆகக்கூடிய ஏற்றம் உடையது S2 மைனஸ். பருமனம் அதுக்கு தான் கூட. ஏன்? அந்த அவரது 2 இலத்திரனை ஏற்றபடியால் அந்த பருமனம் அதுக்கு தான் கூட.
சைஸ் அதுக்குத்தான் கூடியது. ஆகவே அங்க விடை மிக கூடிய முனைவாகு தன்மை உடையது யார் என்றால் இந்த S2 மைனஸ் என்ற விடையை நீங்க செலக்ட் பண்றீங்க இந்த விளக்கத்தோடு. சரியாவில்லை? விளக்கம் விளங்குதா? ஆகவே பங்கீட்டியல் அதிகரித்தால் அயன் இயல்பு குறையும். பங்கீட்டியல் என்னத்தில் தான் இருக்குது? ஏற்றத்திலும் தருமனிலும். இனி இங்க விளக்கம் சொல்லியிருக்கிறார். இனி இரண்டாவது ஸ்ட்ரக்சர், முதலாவது ஸ்ட்ரக்சர் மூன்றாவது வினாவுக்கு போகும். மூன்றாவது வினாவை பாருங்க. இறுதி ஒபிட்டலில் காணப்படும் இலத்திரன், இறுதி ஒபிட்டல் இப்ப ஒரு அணுவை நீங்கள் கருதி இருந்தால் சும்மா கருதுவோம், இதான் இந்த அணுவுக்கு இது இறுதி ஓபிட்டலாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இறுதி ஓபிட்டலாக நாங்கள் கருதிக்கொள்வோம். ஒழுக்கு இறுதி ஓபிட்டலில் இலத்திரன்கள் நிலை அமைப்பு N=3, பிரதான சக்தி சொட்டு 3, அடுத்தது L கோண உந்தம் அது 1, அதுக்கு அடுத்தது உங்களுக்கு தந்திருக்கிறது ML காந்த சக்தி சொட்டு ML 0, கரங்கள் சக்தி சொட்டு 4 சக்தி சொட்டுகளும் தரப்பட்டது +R இப்படி தந்திருக்கு. உங்களுக்கு தெரியுமா இது பிரதான சக்தி சொட்டை குறிக்கின்றது. N=3 என்பது பிரதான சக்தி சொட்டை குறிக்கிறது. கோண உந்தம் L1 என்றால் அது என்னத்தை குறிக்கிறது? P என்ற உபசக்தி சொட்டை குறிக்கிறது. உபசக்தி இது என்னத்தை குறிக்கிறது? P என்ற உபசக்தி சொட்டு அல்லது நிலை உபசக்தி சொட்டு P. ML என்பது ஒழுக்குகளை குறிக்கின்றது. அதுல உள்ள ஒரு P ஒழுக்கை குறிக்கிறது. 3 ஒழுக்கு இருக்கும். PX, PY, PZ என்று இருக்கும். இங்க பிரதான சக்தி சொட்டு 3 என்றபடியால் இது 3P ஆக அமைந்திருக்கும். இது எல்லாம் 3PX, 3PY, 3PZ என்று கொடுக்கிறோம். இதா இறுதியோடு ஓகே. இதுல அது இந்த இதுல ஏதோ ஒன்று, இந்த 3லயும் ஏதோ ஒன்று, எல்லாம் சமசக்தி. அதுல ஒரு இலத்திரன் இருக்கிறது. அதுல ஒரு இலத்திரன் தான் இருக்கு. தெரியும்? அப்ப எது சக்தி சொட்டன் தொடையை உடையது யாருன்னு கேட்கிறார். ஒரு இலத்திரன் அதுல இருக்கிற ஒரு சக்தி சொட்டன். அப்ப N=3 கார்பன் 2ஆம் ஆவர்த்தனத்தை சேர்ந்த மூலம். அப்ப அங்க N2 பொட்டாசியம் ஹைட்ரஜன், அதுக்கு அடுத்தது லிதியம், 3ஆவது ஆவர்த்தனத்துல சோடியம், 4ஆவது ஆவர்த்தனத்துல பொட்டாசியம். அப்ப பொட்டாசியம் 4ஆவது ஆவர்த்தனத்தை சேர்ந்த மூலம். அப்ப அங்க N4 அதுவும் தெரியும். சோ சிலிக்கனை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சிலிக்கன் இலத்திரன் நிலை அமைப்பு என்னமா இருந்திருக்கு? 1s2, 2s2, 2p6, 3s2, 3p2, 4 இலத்திரன். சரியா? இதான் சிலிக்கான் இலத்திரன். அப்ப அவர் கேட்டது என்னென்றால் இறுதி ஓபிட்டலில் காணப்படும். இறுதி ஓபிட்டல் என்பது ஒழுக்கு, இங்கே P ஒழுக்கு. இறுதி ஒழுக்கில் காணப்படும் இலத்திரன் என்றது ஒரு இலத்திரனை கேட்கிறார். அந்த ஒரு இலத்திரன் என்ன சக்தி சொட்டு தொடையை கொண்டது என்று கேட்டால் இதை பாருங்க. N=3 ஓகே. L P ஒழுக்கில் இருக்கிறார். அப்ப L 1 இருக்கணும். ML இதுல உங்களுக்கு ஏதோ ஒரு சக்தியில ஏதோ ஒரு லெவல்ல இலத்திரன் இருந்திருக்கும் இதுல. அப்ப அதுல இது 1 இருக்கலாம், அல்லது -1 இருக்கலாம், அல்லது +1 இருக்கலாம். விளங்குதா? -1, 0, +1 இதுல ஏதோ ஒன்று இருக்கலாம். அந்த 0 காட்டியிருக்கிறார். அதுல ஒரு இலத்திரன் இருக்கிற நிலைமையை காட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு இலத்திரன் இருக்கிறதுக்குரிய சக்தி அவங்க மாறி கேட்கிறார். இந்த நீங்க இப்படி எடுத்து பார்க்கலாம். இது சிலிக்கனுக்கு நிலைமை எப்படி இருக்கும் என்றால் N3000 இருக்கும், L 1000 இருக்கும், ML இதுல ஏதாவது ஒன்று இருக்கலாம், MS +ஆவோ -ஆவோ இருக்கலாம். அப்ப அவர் இப்படி கேட்டிருக்கு. இந்த சக்தி சொட்டு தொடைய கொண்ட
ஒரு எலிமெண்ட் எதென்று கேட்டால் நீங்கள் சிலிக்கன். நீங்கள் ரிவர்ஸ்லையும் பார்க்கலாம், முன் பின்னாக பார்க்கலாம். அது ஒரு சுலபமான கேள்வி. அடுத்தது வந்து பாருங்கள், sp2 கலப்படைந்த காபன் அணுக்களால் ஆன அதன் பிரதிருப்பம் இதுல எதன்னு கேட்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும் காபனுக்கு 3 பிரதிருப்பம் இருக்கு. ஒன்று வைரம், அடுத்தது பென்சிட்கரி, அதுக்கு அடுத்தது புலரின், பக்கிலம், புலரின். 3 பிரதிருப்பங்கள் காபனுக்கு இருக்கு. ஆனா உண்மையில காபனுக்கு நாங்கள் நவீன இந்த நானோ டெக்னாலஜி இதுல வந்து பார்த்தால் காபனுக்கு இன்னும் நிறைய பிரதிருப்பங்கள் இருப்பதாக ஒரு கருத்தும் இருக்கிறது. C34, 72, 84 அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் எங்களுடைய பாடப்பிறப்புக்குள்ள இந்த வைரம், பென்சிட்கரி, புலரின் என்ற 3 பிரதிருப்பங்களை உள்ளதாக காணப்படுகிறது. இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா வைரம் sp3 கலப்படைந்த காவலில் இருக்கு. அப்ப இங்க ஒரு காவலில் 4 இலத்திரனும் இந்த பங்கீட்டு பிணைப்பில் ஈடுபட்டிருக்கும். அப்ப இது ஒரு உயர் உருகுநிலை உடையதாக இருக்கும். பென்சிட்கரியில கலப்பு வந்து sp2 கலப்பில இருக்கு. அப்ப இங்க ஒரு சுயாதீன இலத்திரன் இருக்கு. ஏன் காவலில் ஒட்டுமொத்தமா 4 இலத்திரன், sp2 என்பது 3 பிணைப்புகள்ல அதுல ஈடுபட்டிருக்கும். உங்களுக்கு தெரியும் பென்சிட்கரியின் வடிவம். அப்ப ஒரு இலத்திரன் சுயாதீனமா இருக்கிறபடியால் அது ஒரு நல்ல கடத்தியாக இருக்கு. புலரினை பொறுத்தப்பட்ட புலரிலே காவல் என்ன கலப்பாக்கத்தில் இருக்கிறது என்று உங்களுக்கு ரிசோர்ஸ்ல குறிக்கப்படவில்லை. ஆனால் நாங்கள் சில இடத்த ரிஃபரன்ஸ்ல ரிவர் பண்ணி பார்த்த நிலைமையில புலரின் வந்து அதிலேயும் காவல் sp2 கலப்படைந்திருக்கிறதாக கூறப்பட்டிருக்கிறது. உங்களோட ரிசோர்ஸ்ல அது கூட இல்லை. நாங்கள் நெட்ல அதை டவுன்லோட் பண்ணி அதை பார்த்த இடத்துல புலரின் வந்து sp2 கலப்படைந்த காவனாக இருக்கிறதாக அதில் கூறப்பட்டிருக்கிறது. ரைட். ஆகவே உங்களுக்கு அதுல சொல்லப்பட்ட விடயத்தில் sp2 கலப்படைந்ததுக்கு பென்சிட்கரி. ஆனால் சில பிள்ளைகள் புலரினை எழுதியிருந்தார்கள். அப்ப நாங்கள் வெப்ல போய் செக் பண்ணினால் அது sp2 கலப்பண்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது NF3, NH3, NCl3 ஆகியவற்றில் உயர் இருமுனைவு திருப்புதிறன் உடையது. அப்ப நாங்கள் அங்க என்ன செய்கிறோம் என்று சொன்னால், எங்களுக்கு இந்த உயர் இருமுனைவு திருப்புதிறனை நீங்கள் பார்த்திருந்தால் எங்க முனைவுத்தன்மை கூடுதலாக இருக்கிறதோ அங்க உயர் இருமுனைவு திருப்புதிறன் இருக்கு. இப்ப நாங்கள் இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு பார்ப்போம். அடுத்தது ஐதரசன், அதுக்கு அடுத்தது NCl3. பிள்ளைகள் இதற்காக கவனித்து பார்க்கணும் படிவாக. எங்களுக்கு என்ன பிரச்சனை என்றால் இதுக்குரிய மின்னெதிர்த்தன்மை பெருமானம் 4.0, பவுலிங் என்ற பெருமானம் 3.0. இதான் உயர் மின்னெதிர்த்தன்மை உடைய அணு. அப்ப இந்த பங்கீட்டு இலத்திரனை இது இங்க இழுக்கும் தன்னுணர்வு. இதுல இவருக்கு 2.1, இவருக்கு 3.0 என்றபடியால் இவர் உயர் மின்னெதிர்த்தன்மை உடைய அணு என்றபடியால் இந்த பங்கீட்டு இலத்திரங்களை இங்க இழுக்கும். இங்கேயும் ஒரு தனிச்சோடி இருக்கு. அப்ப விளைவில் வந்து இந்த திசையை நோக்கி நகரும். அங்கே இது கிட்டத்தட்ட பவுலிங்கின் வெளிவுல கிட்டத்தட்ட சமன். இருந்தாலும் அல்லசன் டெர்மினல்ல முடிவிடத்துல இணைஞ்சிருக்கிறபடியால் அதுக்கு மின்னதித்தன்மை சற்று கூட. அது செகண்ட் டெசிமல்ல பார்த்தா அப்படி தெரியும். ஆனால் பவுலிங்கின் வெளிவுகளுக்கு 1 டெசிமல்ல எங்களோட சிலபஸ்ல இருக்கிறதால நாங்கள் இந்த லூயின் புள்ளிதர வடிவம் அல்லது லூயின் கொள்கை அமைய இந்த உயர் மின்னதித்தன்மை உடைய அணு ஐதரசன் தவிர்த்த உயர் அணுக்கள் எல்லாம் கரையில இருக்கும். உயர் மின்னதித்தன்மை உடைய அணுக்கள் எல்லாம் கரையில இருக்கும். ஐதரசன் ஒரு விதிவிலக்கு. புளோரின் எப்பவும் கரையில தான் என்று அது உயர் ஏற்கனவே அதான் ஹையஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. அது அந்த கொள்கையில சரி. ஐதரசன் விதிவிலக்கா இருக்கிறது. ஐதரசன்ல ஆகுக்குள்ள 2 இலத்திரம் தான் நிரம்பலாம். அதனால அது கரையில வந்திருக்கு. நடுவுல வந்தால் அதுக்கு பிணைப்புகளை ஏற்படுத்துவது கஷ்டம். 2 இலத்திரம் தான் அதால ஏற்றுக்கொள்ள முடியும். சோ அப்ப அந்த வகையை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும். இப்ப இது இல்ல இதான் முனைவு ஆக இழிவானது NCl. ஏன்னா மின்னதித்தன்மை வித்தியாசம் அங்க பெருசா இல்லை. ஆக கூடிய முனைவுடையது இந்த NH. மின்னதித்தன்மை வித்தியாசம் இருக்கு. ஆனா உங்களுக்கு ஒரு இதுல ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. என்னென்றால் இங்க மின்னதித்தன்மை வித்தியாசம் 1 இருக்கிறது.
இங்க மின்னணுத்தன்மை வித்தியாசம் 0.9 தான் இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் உயர் முனைவுத்தன்மை உடையது இதுவா அந்த மின்னணுத்தன்மை வித்தியாசத்தை பார்க்க. அதுல என்ன பிரச்சனைனா இங்க இந்த லோன் பேர் எலக்ட்ரான் இருக்குது, அதால ஒரு கவர்ச்சி இங்க இருக்கும், ഇതിന്റെ விளையுள் இங்க நோக்கி காணப்பட்டிருக்கும். அப்ப இந்த விளையுள் ஏற்றம் இங்க இழிவாக்கப்பட்டிருக்கும் இதோட ஒப்பிடு. இதெல்லாம் உதய திசையில எப்படி இருக்கு. இப்ப அதுல அது உயர் முனைவுடையதாக கருதப்பட்டிருக்கிறது. விளங்குதா பிள்ளைகள்? ரைட். அதை வளத்தோட இனி அடுத்த பகுதிக்கு நாங்க போவோம். அடுத்த பகுதி பாருங்க. S4F- மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய லூயியின் குற்றுக்கோட்டு கட்டமைப்பை வரைக என்று சொல்றாங்க. என்னத்துக்கு? SO4F- மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய லூயியின் குற்றுக்கோட்டு கட்டமைப்பை வரைக. இங்க S +6 என்ற ஒட்சியேற்ற நிலையிலும் sp3 கலப்பு நிலையிலும் உள்ளது. அத்துடன் 2 O அணுக்கள் சய ஒட்சியேற்ற நிலையிலும் உள்ளது. இதை நாங்கள் ஒரு கவனிக்கவும். நல்ல கேள்வி. கந்தகம் சரியா பாருங்க. டபுள் பாண்ட் O கொண்டு போடுவோம். அடுத்தது இன்னும் ஒரு இரட்டை பிணைப்பை நீங்கள் கொடுத்தா அப்ப 1 2 3 4. அடுத்தது இதிலே புளோரினை கொண்டு வர்றேன். அது ஏன்னு நான் சொல்லுகிறேன். நாங்கள் இப்படி எடுக்கிறோம். உங்களுக்கு இதுல ஒரு பிரச்சனை வரும் என்னன்னா, இந்த மறை ஏற்றம் என்றது உயர் மின்னதித்தன்மையுடைய ஒரு அணுவுக்கு கொண்டு போட வேண்டிய கட்டாயம் இருக்குமோ லூயின்ட கொள்கையால். ஆனால் ஒவ்வொன்றா செக் பண்ணுவோம். இதுல ஒட்சியேற்ற நிலை +6. உங்களுக்கு அதை போட்டு பார்க்க தெரியுமா? ஒட்சியேற்ற நிலைகள் எவ்வாறு பார்ப்பது என்று தெரியுமா? அதையும் சொல்லி தருது பாருங்க. எல்லா விஷயத்தையும் ஒரு கேள்வியிலே சொல்லிவிடும். இது உயர் மின்னதித்தன்மை உடையான 2 இலத்திரனை பங்கிடப்பட்டிருக்கிறது. ஆகவே தன்னை நோக்கி 2 இலத்திரனை இழுக்கிறபடியால் நாங்கள் இப்படி -2 இதிலே +2 என்று போடுவோம். அதே மாதிரி இங்கேயும் -2 +2. இங்க இதுதான் உயர் மின்னதித்தன்மை உடையது திரும்ப. அப்ப இது -1 +1. ஏன்னா ஒரு இலத்திரன் சம்பந்தப்பட்டிருக்கிறது. இங்கேயும் ஒரு இலத்திரன் சம்பந்தப்பட்டிருக்கு. இப்ப இதை நீங்க கூட்டி பார்த்தீங்கள் என்றால் கந்தகத்தினுடைய ஒட்சியேற்ற நிலை +6. அப்ப அவற்றை முதலாவது கண்டிஷன் சரி. இரண்டாவது கண்டிஷனில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் 2 sp3 கலப்பு. இது நான்முகி என்றபடியால் இந்த கந்தகத்தின் கலப்பு sp3. அப்ப அதுக்கும் சரி. அடுத்தது இந்த 2 ஆக்சிஜன் அணுக்களிலும் ஒட்சியேற்ற நிலை -1 தான். அதை போட்டு பாருங்க. இங்க பாருங்க, இப்படி போட்டால் இதுக்கும் இதுல -1. இது ரெண்டும் சேம் ஆட்டம். அப்ப இலத்திரனை ஏற்கவோ இழக்கவோ மாட்டாது. அப்ப அங்க எதுவுமே நடக்காது. ஆகவே இந்த ஆக்சிஜனுக்குரிய அந்த ஒட்சியேற்ற நிலை -1. அது சரி. திரும்ப இங்க ஏற்க விளக்க எதுவும் நடக்க இல்லை. ஆனால் இங்க ஏற்றம் ஒன்று ஏற்கனவே இருக்கிறது. ஆகவே ஏற்றம் அயன் நிலையில ஏற்றம் அதன் ஒட்சியேற்ற நிலைக்கு சமம். ஆகவே இங்கேயும் -1. ஆகவே ரெண்டும் ஒரே ஒட்சியேற்ற நிலையில காணப்பட்டிருக்கிறது. இதைத்தான் உங்களுக்கு கிடைச்சது. ஓகே, அதை தெரிவிக்கொள்வீங்களா? சரி, இனி அடுத்ததுக்கு சரியோ. அடுத்த விஷயத்தை பார்த்தீங்கள் என்றால் CO3N2 என்ற ஒரு கட்டமைப்பு இருக்கு. CO3 நைட்ரஜன்ல 2 ஆனால் அது ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தந்திருக்கிறார். இது பாருங்க, கார்பன் டபுள் பாண்ட் இரட்டை பிணைப்பு, இதுல ஆக்சிஜன். இந்த இலத்திரன் எல்லாத்தையும் நல்ல தெளிவா போட்டு காட்டணுமா புள்ளிகள். அதுக்கு தானே மார்க்ஸ். அதுல சும்மா அலட்சியமா இருந்துறாரு. இது உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு என்ன கேட்கிறேன்? இதுக்குரிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய லூயிட குற்றுக்கோட்டு கட்டமைப்பு கீழே தரப்பட்டிருந்தால் மேலும் 3 கட்டமைப்புன்னா பரிவைத்தான் கேட்கிறேன். சரி, கொடுங்க பாப்போம். நான் இப்ப ஒன்று சொல்றேன் தம்பி, கவனிங்கோ. என்னென்றால் இந்த பரிவு உங்களுக்கு இப்படி நேரடியாக எழுத தெரியலையா,
பென்சிலை யூஸ் பண்ணி போடுங்க, அப்புறம் அழிக்க விடவும். அந்த அந்த அரோக்கள் வந்து பேப்பர்ல இருக்கப்படாது, இப்ப அதை போடக்கூடாது. ஆனா உங்களுக்கு விளக்கத்துக்கு எழுத வேணும்னா பென்சிலை யூஸ் பண்ணி போட்டுட்டு பேன் அழிக்க விடும். முதலாவது இந்த இலத்திரனை இங்க கொடுத்தால் என்ன செய்வோம், இந்த இலத்திரனை இங்க எடுப்போம். அதுக்கு முதல்ல ஒரு இலகுவான வரை ஒன்று எழுதி போட்டு போவோம். சாரி, அதை எழுதி போட்டு வரும். சரியா, ஒன்றும் செய்யாது, இதை மாத்தி விடுவோம். அதான் வரி இங்க இங்க வரும். இதை இங்க கொடுத்தா இதை இங்க எடுக்கிறோம். சரி, நான் அதிலே வச்சு வச்சுதான் எழுதுங்க. பரி வைக்க பக்கம் எழுதுங்க. இதுல ரெட்டப்பணைப்பு சரி, இங்க ஓட்டாங்க மைனஸ், அது அப்படியே இருக்குது, அதுல மாற்றம் இல்லை தான். ஒன்றரை இனி என்ன செய்யணும் இல்லையா, இது ஒன்று இவ்வளவு தானே உங்களுக்கு. ரைட், அது ஒன்று. ரெண்டாவது சிஸ்டத்தை பார்ப்போம். ரெண்டாவது சிஸ்டம் இப்படி போடுங்க, இங்க வரும். இதை இங்க போடுங்க, இது இங்க வரும் கருவில. அப்படி பழகுறதா சரியா? அப்ப பரிவு அது எங்கேயும் எழுதலாம். பரிவை நீங்கள் அதுல தொடர்ந்தாலும் சரி, இதுல தொடர்ந்தாலும் சரி, அது எங்கேயும் தொடங்கும், அது பிரச்சனை. அப்ப கார்பன் இங்க கொஞ்சம் ஏற்றம் கூட வரப்போ மைனஸ், இதுல ரெட்டப்பிணைப்பு இது வந்தோட ரெட்டப்பிணைப்பு வந்துடும். இப்ப இதுல அந்த சோடியில திறன் இருக்குது, அது எங்கேயும் போடுங்க, மேலே எங்கே, அது பிரச்சனை இல்லை. இது படி இருக்கு. அடுத்த பரிவை நீங்க எழுதுறீங்க, அதுல பிரச்சனை இல்லை உங்களுக்கு. சரியா பிள்ளை? ஓகே. இனி நீங்கள் நிறைய எழுதலாம், நிறைய எழுதலாம். இது ஒரு செட்டப், இப்படி எழுதுறீங்க. சரியா? அடுத்தது நான் கொஞ்சத்தை காட்டித்தரேன், நீங்கள் போய் எழுதி பாருங்க. அடுத்தது இப்படி போட்டு பாருங்க, பெஞ்சில போட்டு அழியும். இங்க பாருங்க, இவரை இங்க போடுங்கோ, இவரை தூக்கி இங்க போடுங்க. ஓரிடப்பாடற்ற தன்மை தானே என்ன, டீலோக்கலைஸ்ட் ஓரிடப்பாடற்ற தன்மை கொடுத்து விடுங்க. உடக்கன் கார்பன் இது ஒன்று மாறையும். சரியோ? இந்த ஏற்றங்கள் வடிவா போடுங்க. சரி, டபுள் பாண்ட் இப்படி கொடுக்குற. இதை கண்டாப்புல அடுத்த கரைப்ப டக்கு இதை இப்படியே செட்டை வைக்கணும், இதை மாத்தி விடணும். இப்படி இது சும்மா செய்யலாம், இதுக்கும் எபிசியன்ட் சும்மா நீங்கள் விளங்கினாலும் செய்யலாம். இதே பற்றி படிக்க சொல்லி பயப்படாதீங்க, இது சும்மா செய்யலாம். அப்படி நீங்கள் இந்த பரிவுகளை எழுதலாம். விளங்குதோ? இன்னும் எழுதலாம், அதை நீங்கள் விளக்கம் தந்திருக்கிற நீங்கள் எழுதி பாருங்கள். இனி அன்னளவான பிணைப்பு கோணங்களை குறிப்பிட சொல்லி ஒரு கேள்வி ஒன்று போட்டிருக்கார். அன்னளவான பிணைப்பு கோணங்களை பொறுத்து. சரியா? அதை பார்ப்போம். ஓகே, நாங்கள் அதை செய்யாம கட்டமைப்பை கீறுவோம். நான் ஒன்றை அழைக்க ஆவச்சிருக்கேன், அதை வைத்துக் கொண்டு கீறுவோமா? சரி, இப்ப பாருங்க, அன்னளவான பிணைப்பு கோணங்கள் என்று சொன்னா சரி, உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரியே நான் தான். சரியா பிள்ளை, இதை கண்டுபிடிக்கும். இது வந்து sp2 கலப்பு. கலப்பு என்ன கண்டுபிடிச்சு எழுதுவீங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. சிக்மாவையும் லோன் பேரையும் எண்ணுங்க. இதுல பை கொண்டு எண்ணக்கூடாது, பை பிணைப்பண்ணாரு. இதுல ஒன்று பை இல்லை, அதை விட்டால் 1 2 3 சிக்மா இருக்கு. அப்ப sp2 2 3 அவ்வளவு. இது என்னங்க 1 2 2 தனிச்சோட இருக்கு, அப்ப 4. அப்ப இது என்ன கலப்பு? 4 பெறும். sp3 3 கொண்டு 4. அடுத்த கலப்பா பாருங்க, 1 2 பை பிணைப்பு இல்லை, 1 2 3. இப்ப sp2 இப்படி இந்த கலப்பை போட்டு வைங்க. அது டெர்மினல்ல இருக்கிறாங்க, அதுக்கு மூலமண்டா கலப்பு போடலாம். 1 2 3 வேண்டாம், அது sp2 என்று கொடுக்கலாம், அல்லது அது அணுவலுக்குள்ள இருக்கிறபடியால் நீங்கள் அதை 2p என்று கொடுக்கலாம். ரெண்டு மாதிரியும் அதை எடுக்கலாம். இப்படி போட்டு வைக்க விடுங்க. பெஞ்சில பேர் அழைக்கிறாங்க, ஸ்ட்ரக்சர் ரோடு போட்டு அழைக்க விடுறாங்க, பெஞ்சில பாவிக்கிறாங்க.
ஓகே, என்ன கேட்டது இப்ப கேள்வி உங்களுக்கு? அதுல பிணைப்பு கோணங்களை குறிப்பிடட்டுமா? அண்ணளவான பிணைப்பு கோணங்களை காண்பித்து கட்டமைப்பை கீழ். அப்ப இது 120 கீழுங்கவா? 120 அது சும்மா போட்டு கீழ்றான் 120. சரி, சாரி, அதே சரி, இங்க பாருங்க, இதை காட்டுங்க கட்டாயம். 120 இதையும் காட்டுங்க, 120 இதையும் காட்டுங்க, 120 மறக்காம காட்டுங்க. அடுத்தது sp3. ஆனால் அதுல 2 பிணைப்பிச்சோடியும் 2 தனிச்சோடியும். இப்ப என்ன செய்யும்? இந்த தனிச்சோடி தள்ளுகை இருக்கிறதால இந்த கோணம் குறுகி கோண வடிவமாக மாறும், ஆங்குலர் ஷேப். என்ன? அப்ப நாங்கள் அந்த தனிச்சோடியை இப்படி காட்டுறோம், ஆங்குலர் ஷேப்புக்கு மாறும், ஆங்குலர் ஷேப்புக்கு மாறும். சரியோ? இருக்கிறப்பா இந்த பிணைப்பு கோணத்தை என்ன கண்டுபிடிக்கிறேன்னு நீங்க யோசிக்க. பாடமாக்கி நினைய அதை மறந்து போச்சே. ஒன்றும் இல்லை. நான்முகிக்கு என்ன பிணைப்பு கோணம்? நான்முகிக்கு என்ன பிணைப்பு கோணம்? 109.5. sp3 தான் நகலாக்குவாங்க. எத்தனை தனிச்சோடி இருக்கு? 2 தனிச்சோடி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு தனிச்சோடி இருந்தால் ஒரு பாகை அல்லது 2 பாகையால குறைச்சு விடும். இங்க 2 தனிச்சோடி இருக்கிறபடியா ஒரு 4 பாகையை குறையும். 2 2 4 கிட்டத்தட்ட, நான் சும்மா சொல்லித்தான், 4 பாகையை குறைச்சி விட்டீங்கன்னா 109ல 4 அல்லது 5, கிட்டத்தட்ட 4 அல்லது 5 கழிக்கலாம். அப்ப நீங்க ஒரு 4 பாகையை கழிச்சு விட்டால் இதை நீங்க 105 என்று எழுதலாம், அல்லது 104 அல்லது 105. ஒரு 4 பாகையை குறைச்சிட்டு அக்குரேசியா அங்க இருக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தோம் என்றால் அதுவும் ஒரு கோண வடிவம் தான். அது sp2ல ஒரு தனிச்சோடியை கொண்டு வந்துட்டு SO2 மாதிரி ஒரு கோண வடிவம். அப்ப அதை எப்படி ஆக்குவோம்? ஓகே, இப்ப sp2க்கு என்ன பிணைப்பு கோணம்? 120 இல்லை, அதுலயே ஒரு 2 கழிச்சு விடுங்க, போடுங்க 118 அல்லது 119. அவ்வளவுதான். ஒன்று மாறமாக்குது, மாறுது. கஷ்டப்படாது, சிம்பிளா பாஸ் பண்ண. ரைட், அடுத்த விஷயத்துக்கு சரியோ? விளைக்கொண்டீங்களோ? ரைட். அடுத்தது என்ன கேட்கிறார் உங்களுக்கு? மேலே தரப்பட்ட கட்டமைப்பில் C1, நான் இதிலே போடுறேன், பிள்ளைகள் C1, அதுக்கு அடுத்தது எது? N2, அடுத்தது N3. இந்த இலக்கமிடப்பட்ட பகுதிகள் இந்த ஒட்சியேற்ற நிலைகளை தந்து மின்னெதிரியல்பு வேறு வேறு செய்ய சொல்லி கேட்கிறேன். ஒட்சியேற்ற இயல்பு நான் காட்டித்தேன். ஒட்சியேற்ற எண் இதை இங்க போடும். இதுல 2 இலத்திரன் இல்லை பார்ட்டிசிபேட் பண்ணுது. அப்ப -2, இதுல +2, இதுல ஒரு இலத்திரன் இல்லை -1 +1. இங்க எத்தனை உண்டுதானே? அப்ப இதுக்கு தான் மின்னெதிர்மை கூட. அப்ப -1 +1. ஆகவே இவற்றை ஒட்சியேற்ற நிலை என்ன? +4 கூட்டு மஞ்சள். இனி மற்றவருக்குரிய ஒட்சியேற்ற நிலையை போடும். இவருக்கு இங்க பாருங்க, இதாலே மேல் ஒன்று ஏற்காது இலக்காது. இங்க ஒரு -1, ஆனா இங்க ஒரு மைனஸ். அப்ப இவற்றது வந்து -2 ஸ்கீம்ல மாத்திக்கொள்ளணும். ஸ்கீம்ல ஒரு தவறுதலாக அது நினைக்கிற -1 என்று கொடுக்கப்பட்டிருக்கிறதோ தெரியல. ஸ்கீம்ல ஏதோ சம்திங் எரர் ஆகல, அதை நீங்கள் பார்த்து மாத்திக்கொள்ளுங்கள். -1 என்று கொடுக்கப்பட்டிருக்கும் நினைக்கிறேன், நீங்கள் அதை மாற்றிக்கொள்ளுங்கள். மற்றது இந்த பேப்பர் நான் சொல்லுவேன் உங்களை, நீங்கள் எப்பவும் பேப்பர்ல பாருங்க, ஃபைனல் பேப்பர்ல இந்த இலக்கங்கள் மேலதான் போடப்பட்டிருக்கும். ஆனா இங்க இந்த ஃபீல்ட்வொர்க்ஸ் என்ற பேப்பர்ல வருது, ஹெட் பண்ண கீழே போட்டுட்டார். இலக்கம் எப்பவும் மேல போடணும். காரணம் என்னென்றால் இது சில உள்ள இன்ட்ரூ நீங்க படிச்சிருக்கீங்க. இதுல 2 போட்டா இப்ப இங்க வர இப்ப C2H4 இப்படி இலக்கத்தை கீழே போட்டால் இப்படி தந்து மூலக்கூறுகள் நிறைய மாறி. அதுக்காக தான் அவர்கள் இலக்கத்தை மேல போடும். அதை விளங்கிக் கொள்ளுங்க, நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. அடுத்தது வந்து நீங்க பாத்தீங்கன்னா N3 இதானே, இதுக்கு போட்டு பாருங்கள் ஒட்சியேற்ற நிலைகளை. N3 இங்க வரும் -2 +2, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஆகவே அவற்றை ஒட்சியேற்ற நிலை +2.
இதுதானே இதை கொடுத்து விட்டீங்கன்னா சரி ரைட். இனி மின்னெதிர் இயல்பு அதிகரிக்கிற வரிசையை தரட்டான் பிள்ளை. காவனை விட நைதரசனுக்கு சும்மாவே மின்னெதிர் இயல்பு கூடத்தானே. காவனுக்கு 2.5 நைதரசனுக்கு 3.0 கூடத்தானே. அப்ப அதான் காவன் தான் குறைஞ்சது. அப்ப அவரை இங்க காட்டணும். இனி இது ரெண்டுலையும் ஒரு ஆள் தான் மின்னெதிர் தன்மையை தீர்மானிக்கிறதா ஒன்று கலப்பு. மின்னெதிர் தன்மையை தீர்மானிக்கிற காரணிகளா கலப்பு. அதுலயும் எஸ்பி கலப்பு கருவுக்கு கிட்ட இருக்கிறது. ஆகவே ஏற்றம் கருவிட்ட ஏற்றம் அங்க டொமினன், அதாவது நல்ல ஆதிக்கம் செலுத்தி இருக்கும். இலத்திறனை தன்னை நோக்கி இழுக்கும். இலத்திறனை தன்னை நோக்கி இழுக்கிற ஆற்றல் தான் மின்னெதிர் தன்மை இயல்பு. ஆகவே இது கூட இழுக்கும். ஆகவே மின்னெதிர் இயல்பு இந்த நிலைமையில் உள்ள காவனுக்கு கூட. அடுத்தது sp2, அடுத்தது sp3 என்று போகும். இந்த கலப்பு சிலவளை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருந்தால் அடுத்தது நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது ஏற்றம். ஏற்றம் கூடுதலாக இருந்தால் மின்னெதிர் இயல்பு கூட. ஏற்றம் கூடினால் மின்னெதிர் இயல்பு வேண்டாம். பிளஸ்ல ஏற்றம் கூடுதலாக இருந்தால் மின்னெதிர் இயல்பு கூட. அதுக்கு அடுத்தது ஒட்சி ஏற்ற நிலை. ஒட்சி ஏற்ற நிலை இப்ப என்னடா ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 அணுக்கள், 4ம் கார்பன் அணுக்கள், 4 கார்பன் அணுக்களும் sp கலப்பு தான். அப்ப மின்னெதிர் தன்மை ஒப்பிட முடியாது. அதை வச்சு உடனே நான் இரண்டாவதுக்கு வரேன். ஏற்றம் 4 கார்பனுக்கும் ஏற்றம் 0 தான். அப்ப அதுவும் தீர்மானிக்க முடியாது. இனி ஒட்சி ஏற்ற நிலையை பார்க்க சரி. ஒட்சி ஏற்ற நிலையும் கூடுதலாக இருந்தால், ஆக்சிடேஷன் நம்பர் கூடவாக இருந்தால் மின்னெதிர் இயல்பு கூட. இப்ப அதுவும் 4 கார்பனுக்கும் ஒரே மாதிரி வந்துட்டு என்ன என்வாயர்மெண்ட், அந்த கரையில கார்பனோட இணைஞ்சிருக்குமே கரையில உள்ள அணுக்கள், அவைகள் நிலைகளை கவனிச்சு எழுதணும். CH4 CF4 CH4 CCl4 அப்படி போட்டு பாருங்களா. சரி, இப்ப ஒரு சந்தர்ப்பம் வரைக்கும் அதை நான் சொல்லிடுறேன். வேணும்டா விரிவா எல்லாம் சொல்லிக்கொண்டு போக நேரம் ரைட். ஸோ அப்ப இதுல நீங்கள் அந்த விஷயத்தை கவனித்து விட்டால், நாங்கள் இவருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா இந்த 2 நைதரசனுக்கும் கலப்பை பார்ப்போம். இங்க கலப்பிலேயே முடிச்சிடலாம். N2க்குரிய கலப்பு sp3ல இருக்கிறது, இவருட கலப்பு sp3ல இருக்கிறது, N3 கலப்பு sp2ல இருக்கிறது. ஆகவே sp2ல இருக்கிற கலப்புக்கு தான் மின்னெதிர் இயல்பு கூட, N2க்கு தான் கூட. அப்ப N3 எழுதி N2 சுகமான கேள்விதான். எதுக்கு எழுதுறோம்? வேறு வரிசைக்கு ஆக கூடுதது sp3 கலப்பில இருக்குது, sp2 கலப்பிலையும் இருக்கிறது. மின் எதிர் இயல்பு அதிகரிக்கின்ற ஒழுங்கு வரிசையை கேட்டு ஒழுங்குவாக N1 N2 N3 சரியோ. இப்ப இதுல வந்து sp அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. ரைட், sp மற்றது இந்த அதுக்கு இங்க ஏற்றமும் இருக்கிறது. நான் அதை கவனிக்கிறேன். அடுத்தது ஏற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். கலப்பு வேறு இங்க பாருங்க. கலப்புல இது sp3 கலப்பு 1 2 3 sp3 கலப்பு. அதே நேரத்தில் இது 1 2 3 sp2 கலப்பு. அப்ப கலப்பின் அடிப்படையில பார்த்தாலும் இவருக்கு தான் கூட மின்னெதிர்த்தன்மை sp2. ஏற்ற நீங்க அதுதான் பார்க்கணும், பிரதானமா இதைத்தான் பார்க்கணும். ஆனா அப்புறம் ஏற்றத்தை பார்த்தாலும் இது மைனஸ். அப்ப இவருக்கு மின்னெதிர் இயல்பு குறைவா இருக்கு. இங்க இருந்து ஒரு இலத்திரன் பாரதை இது தள்ளும். ஏற்கனவே 2 தனிச்சோடி இருக்கு, தள்ளிக்கொண்டிருக்கு. ஆகவே நாங்கள் தள்ளிக்கொண்டிருக்கிறபடியால தள்ளிக்கொண்டிருக்கிறபடியால இவருக்கு N2 என்றவருக்கு சின்னனாக இருக்கிறது sp2, N3 என்றவர் அது சரி. அதான் போட்டீங்கன்னா அதுல அதுவும் சரி. ரைட்டோ ரைட். இனி அடுத்த வினாவுக்கு போவோம்.
ஓகே, எங்க அடுத்தவனா ஸ்ட்ரக்சர் வந்துருக்கு. ரைட், இது இது மிக சுலபமானது. கடகடன்னு நாங்கள் அந்த விஷயத்தை முடிக்கலாம். எங்க பார்ப்போம். கார்பன், ஐதரசன், ஐதரசன், டபுள் பாண்ட், N, இது ஒரு தனிச்சோடி. ஆக்சிஜன், ரெண்டு தனிச்சோடி. நைதரசன், அதில் ஒரு நேரேற்றம். இங்கே ஒரு ஐதரசன், இங்கே ஒரு ஐதரசன். கார்பன், உண்மை பிணைப்பு, இப்படி தரப்பட்டது. இங்கேயும் அந்த ஒரு தவறு இருக்குது. அந்த இலக்கத்தை மேல போடுவோமா. இப்ப உங்களுக்கு இதுல பாருங்க, அந்த பேப்பர்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த கட்டமைப்பை, நோயில கட்டமைப்பை தந்து பக்கத்துல வெண்கூட்டமைப்பு ஸ்கெலிட்டனை தந்து அதுலதான் நம்பர் போடுறேன். நீங்க அந்த நம்பரை இதுக்கு கொண்டு வாங்க பென்சிலா, அப்பதான் சுவா. இதுல அடுத்தது 1 2 3 4 5 6 இப்படி போட்டுருவோம். நம்பர் இங்க கொண்டு வந்துட்டு கடகடன்னு பென்சிலால இந்த கலப்பையும் எழுதும். 1 2 3 தெரியுதானே, பைய விட்டுட்டு எழுதுறாரு. sp2 கலப்பு 1 2 3, sp2 கலப்பு 4, sp3 கலப்பு 4, sp3 கலப்பு, sp கலப்பு. இதுவும் sp கலப்பு, அல்லது நீங்கள் அதை 2p அட்டமிக் என்றும் போடலாம். இவ்வளவு முதல் போட்டு வச்சிருக்கோம். டக்குன்னு சேர்ந்த கடகரண்டு எல்லாத்தையும் எழுதுவோமா. இனி அணுவை கிட்டிய வெஸ்பார் இருக்கிறார். இலத்திரன் ஜோடிக்கு ஏத்துறாங்க. நான் சோட்டா எழுதுறேன். இலத்திரன் சோடி கேத்திர கணிதம். நான் சோட்டா எழுதுறேன். வடிவம், ஷேப். அடுத்தது கலப்பு, அணுக்கலப்பு, அணுக்கலப்பு. சரி, ஆறாறு கேட்கிறார் ஒரு பார்ப்போம் அந்த அட்டவணையில. C1 N2 C1 N2 O3 N4, ஆமா நிறைய கேட்டு. C5 இப்படி கேட்கப்பட்டு பிரச்சனை எழுதுறாங்க. அணுவை சுற்றியுள்ள வெஸ்பா ஜோடிகளின் எண்ணிக்கை. பிள்ளை, வெஸ்பா ஜோடிகளின் எண்ணிக்கை என்றால் சிக்மாவையும் லோன் பேரையும் எண்ணி கொடுப்பது. அவ்வளவுதான். 1 2 3 பையன்றே. அப்ப 3, இங்கே 1 2 3, இதை பார்த்து போடலாம். இங்க 4, இதை பார்த்துட்டு போடலாம். எண்ணினாலும் சரி. இங்கே 4, இங்க 2, அங்கேயும் என்ன சொல்றேன் N4, N4 1 2, சாரி அதுல N4, I'm sorry, I made a mistake. And C1 N2, sorry, this is C1, C1 இங்க இருக்கா. C1 N2, அடுத்தது O3, அது 4. சரி, அதுக்கு அடுத்து இங்க இருக்கு N4, அதுக்கு 4. என்ன நாங்கள் இதுக்குள்ள எல்லாம் மாறி இருக்கேன். சரி, C1 சரி, N2 ல 1 2 3, அது சரி. O3 ல 4 சரி, N4 ல 4 சரி, C5 ல 1 2 சரி. ஓகே, அது ஆர்டர் எழுதணும். ஓகே, பல போட்டுட்டோம். அடுத்தது நாங்க இனி என்ன செய்யணும்? இலத்திரன் ஜோடி கேத்திர கணிதம். இலத்திரன் ஜோடி கேத்திர கணிதம் என்றால் இதை ஏற்கனவே எழுதி வச்சிருக்கீங்களோ இந்த கலப்பு. நீங்க முதல் கலப்பு எழுதினீங்கன்னா இலத்திரன் ஜோடி கேத்திர கணிதம் இன்னும் இலகுவாய். C1 புதிய கலப்பு வரும். sp2 அவர் அதை வேணுமென்று கடைசியா கொண்டு ஓட்டுறாரு. என்ன குழப்பிடுவோம். sp2 C1 புரிய கலப்பு. அடுத்தது N2 புரிய கலப்பு. சரியா, இதை இங்க மேல போடுவோமா. அதுக்குள்ள இருந்தா உங்களை குழப்பிடும். ரைட், நான் இதை இங்க கிட்டவா போடுறேன். நன்மை இதோட அது குழப்பா. சரி, sp3 sp2 sp3 அதே தான் நான் உங்களுக்கு கீழே குழப்பம் பண்றதுக்காக நான் மேலே. சரி, இப்ப N2 N2 ல உள்ள கலப்பு என்ன? இப்ப C1 ல உள்ள கலப்பு என்ன? sp2. இதுல உள்ள கலப்பு என்ன? அதுல உள்ள கலப்பு அதுவும் sp2 தான்.
இங்க உள்ள கலப்பு என்ன sp3 இதுல உள்ள கலப்பு என்ன sp3 இதுல உள்ள கலப்பு என்ன sp இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு கவனிங்க இத வச்சு இத எழுதலாம் வெஸ்பார் 3 ண்டா sp2 தான் வெஸ்பார் 4 ண்டா sp3 தான் வெஸ்பார் 2 ண்டா sp தான் அது நீங்க எழுதலாம் இத வச்சு கொண்டு இனி இலத்திரஞ்சோடிக்கு ஏத்துறானது என்னன்னா தள முக்கோணம் அதை வச்சு கொண்டு எழுதுறாங்க இதுக்கும் தள முக்கோணம் இப்படி ஃபுல்லா எழுதோட முக்கோணத்தை எழுதுறேன் நான்முகி இதுலயும் நான்முகி இதுல நேர்கோடு இனி வடிவம் எழுதிக்கதான் தனிச்சோடிய கருதி எழுதுங்க வடிவம் எழுதிக்க தனிச்சோடிய கருதி போட்டு எழுதுங்கோ அப்ப என்ன வடிவம் இதுல நீங்க வடிவம் எழுதிக்க என்ன கொடுக்கும் அதே தனி ஒரு தனிச்சோடியும் இல்லை தானே அப்ப அதே தான் வடிவம் தள முக்கோணம் அடுத்ததுல ஒரு தனிச்சோடி இருக்கு ரெண்டு பிணைப்பு ஜோடி இப்ப ஒரு தனிச்சோடி ஆயிருக்கு அப்ப கோண வடிவம் கோண கோணல் எழுதுறேங்க கோண வடிவம் அதுதான் ரெண்டு பிணைப்பு ஜோடியும் ரெண்டு தனிச்சோடி அப்ப அதுவும் ஒரு கோண வடிவம் அதுல நாலும் பிணைப்பு ஜோடி தான் தனிச்சோடி இல்லை அப்ப அப்படியே வரும் இதுலயும் மாற்றம் இல்லை தனிச்சோடி இல்லை அப்ப அப்படியே வரும் உலர்ந்தன வந்த விஷயமும் சரிங்க சரியா ஓகே சரி அப்ப அது ஓகே அடுத்தது பார்ப்போம் கீழே தரப்பட்ட இரு அணுக்களுக்கிடையேயும் சிக்மா பிணைப்பு உண்டாக்கலுடன் சம்பந்தப்பட்ட அணு கலப்பொழுப்புகளை திரட்டாம் அணு அல்லது கலப்பொழுப்புகள் டக்குன்னு கொடுப்போம் ஐதரசன் அடுத்தது என்ன C1 ஐதரசன் உங்களுக்கு தெரியும் 1s அணு ஒழுப்பு இப்ப அதை எழுத தேவையில்லை 1s இருந்தாச்சு C1 நீங்க கண்டு வச்சிருக்கீங்க இங்க sp2 பார்த்து எழுதுறேன் அடுத்தது திரும்ப C1 N2 C1 க்கு அங்க எழுதிருக்கீங்களா sp2 N2 க்கு எழுதி வச்சிருக்கீங்க அதுவும் sp2 திரும்ப N2 அதே திருப்பி எழுதுங்க sp2 O3 sp3 அங்க எழுதி வச்சிருக்கோம் சரி திரும்ப O3 N4 சரி O3 அதேதான் sp3 N4 sp3 பார்த்ததுதான் அதுல கரெக்டா பார்த்து எழுதுறான் N4C5 N4 எங்க sp3 C5 sp இங்க இருக்கு C5 அது sp இது நினைக்கிறேன் நம்மளோட ஆன்சர்ல அது ஒரு சம்திங் எரர் sp2 அந்த போட்டுருக்காரு C5 அது sp முன்னுக்கு தந்ததில மாறி அடிப்பட்டிருக்கு அதை நீங்க திருத்திக்கணும் அதுக்கு அடுத்தது C5 அது sp தான் N6 அதுக்கு நீங்க SPI கொடுக்கலாம் அல்லது போனா 2P ஏதா ரெண்டுல ஒன்றா கொடுத்தீங்கன்னா சரி விளங்குதா அதே நீங்கள் அதில் பரிச்சயமாக கொடுத்துக்கணும் அதுல பிரச்சனை அடுத்தது இனி பைப்பிணை உருவாக்கத்தோட சம்பந்தப்பட்டதை கேட்டு C1க்கும் N2 இங்கே பைப்பிணை உருவாக்கம் C1N2 பைப்பிணை உருவாக்கத்தோட அது 2P தான் ரெண்டு 2P அதை கவனிச்சு கொள்ளணும் இரண்டாவது தரம் நைதரசனும் காபர் அப்ப 2P இனி C5N6 இங்க இருக்கு
அதுல 2 பை பிணைப்பு இருக்கு. C5N6ல 2 பை பிணைப்பு இருக்கு. அதுக்கு மாதிரி இரண்டாம் ஆவர்த்தன மூலம் தான். மற்றதுக்கு மாதிரி தான். சரியோ? அதுக்கு மாதிரி தான். அதுவும் பிரச்சனை இல்லை, கொடுத்துடலாம். ஓகே. இறுதியாக ஒரே ஆவர்த்தனத்தை சேர்ந்த இரு வேறுபட்ட கூட்டத்தை சேர்ந்த மூலகங்கள் ஒரே மூலக்கூற்று சூத்திரத்தை உடைய MF4 என்ற மூலக்கூற்றை உருவாக்கப்படுகிறது. இந்த MF4 என்பது ஒரே ஆவர்த்தனத்தை சேர்ந்த இரு வேறுபட்ட கூட்டத்தை சேர்ந்த மூலகங்கள். ஒரே ஆவர்த்தனத்தை சேர்ந்த ஆட்கள் F4 முடிஞ்சால் உங்களுக்கு என்ன தெரியணும்? காபன். அப்ப CF4 ரெண்டும் ஒரே ஆவர்த்தனத்தில் இருக்கு, ஆனா ரெண்டும் வேற கூட்டம். CF4 முனைவற்றது. இது முனைவற்றதுதான். அப்ப இதான் அந்த முனைவற்றது. முனைவற்றது. சரி. அப்ப MFO முனைவற்றதெனின் வடிவம் என்ன? 4 உதாரணம் கொடுத்தார். இனி முனைவுக்குரியது. அடுத்தது முனைவுக்குரியதை நாங்கள் கொடுக்கிறோம். அப்ப அதை என்ன கொடுக்கலாம் கண்டிப்பா. அல்லது நீங்கள் இப்ப அதுல கேள்வியில போட்டிருக்காருன்னா ஒரே ஆவர்த்தன கவனி, ஒரே ஆவர்த்தனத்தை சேர்ந்த இரு வேறுபட்ட கூட்டத்தை சேர்ந்த மூலகங்கள் ஒரே மூலக்கூட்டு சூத்திரம். அப்ப இந்த எம் என்றது இதான் அந்த முக்கியம். எம் என்றது ஒரே ஆவர்த்தனத்துல இருக்கும், ஆனா வேற வேற கூட்டமா இருக்கும். அப்ப இந்த காபனை இங்க கொடுக்க முடியாது. இதுதான் அந்த பிரச்சனை. ஏனென்றால் அதே கூட்டத்தில் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு அடுத்தது நாங்கள் எழுத போறோம். இதுல இப்ப இங்க பாருங்க, இப்படி தரக்கூடிய ஆட்கள் MF4 என்ற வகையில் இருக்கக்கூடிய ஆட்கள் இப்ப CF4 வரும், SIF4 வரும், SF4 வரும், XCF4 வரும், இப்படி வரும். இதை கண்டுபிடிச்சிட்டு ஒரே ஆவர்த்தனத்தை சேர்ந்த மூலகங்கள் அந்த F4 ஆக இருக்கவும் MF4 என்ற ஒரே ஆவர்த்தனத்தை சேர்ந்த மூலகங்கள் அப்படிதான் நான் இதையும் எடுத்தேன். அப்ப நீங்கள் கொடுக்க வேண்டிய விடை SiF4 முனைவற்றது. SiF4 முனைவற்றது. அதுக்கு உதாரணம் கொடுக்குது. முனைவுக்குரியதுக்கு SF4 அது முனைவு. வடிவம் நான்முகி. இது என்ன? சீசோ அல்லது சிதைந்த நான்முகி என்று கொடுக்கலாம். ஓகே. சரியான சொல்லின் கேள்வி. மேல் நீர் கூறிய உதாரணங்கள் அணுக்கள் யாவும் ஒரே தளத்தில் காணப்படும். ஒன்று மட்டும் இரண்டும் இல்லை. இதுல எதுவுமே ஒரே தளத்தில் இல்லை. நான்முகியும் இருக்குது, சீசோ வடிவம் இருக்குது. ரெண்டும் ஒரு தளம் இல்லை, ரெண்டும் வேறுபட்ட தளம். அப்ப அது கீழே கீறி விட்டா சரி. இரண்டும் இல்லை என்றதை கீறி நீங்கள் சரி. அடுத்தது இப்போ ஒரு மூலகத்தின் காபன். இப்ப நீங்கள் சோடியம் என்று கேட்டால் அணுத்தன்மை 23 சட்டமராஜ் தெரியும். சரியோ? ஆனால் சில அணுக்கள் சமதானிகளை கொண்டிருந்தால் அவர்களுக்கு அணுகன் ஒரே மாதிரி இருக்கும், திணிவன் வேறுபட்டிருக்கும். ஒரே புரோத்திரன் வேறுபட்ட நியூத்திரன்ல இருக்கு. அப்ப சமதானி அணுக்களுக்கு திணிவு சொல்லிக்க சராசரி அணுத்திணிவு சொல்லும். அது உங்களுக்கு தெரியும். ஆகவே குளோரினுடைய சராசரி அணுத்திணிவு சராசரி
அணுத்திணிவு எவ்வாறு எடுக்கப்படுகிறது சராசரி அணுத்திணிவு நீங்கள் 35 இன் கீழ் 100 അതിന്റെ சார்புவலன் 37 ஆக 37 வீதம் தானே கீழ் 100 അതിന്റെ അതിന്റെ சார்புவலன் எவ்வளவு வருது 75 வீதம் சாரி பெர்சன்டேஜ் 1 மினிட் ஓகே முதலாவது வர 75 வீதம் அப்ப 70 இப்படி எழுதணும் சரியா வீதம் தான் 75 கீழ் 100 தர சார்புவலனை போடுங்க 35 அடுத்தது எவ்வளவு 25 வீதம் அப்ப அதை 100 അതിന്റെ சார்புவலனை போடுங்க 37 அப்ப இதை சுருக்கி நீங்கள் ஆன்சரை கொடுக்கணும் 35 கிட்டத்தட்ட அன்னளவாக நீங்கள் அதை சுருக்கி உங்களுடைய ஆன்சரை நேரடியாக கொடுக்க முடியும் 35.5 கொடுத்துருவோம் ஒரு டெசிமல் 35.5 U அதான் கொடுப்போம் யூனிஃபைட் அட்டமிக் மாஸ் அணுத்திணி வலது 35 37.002 தான் இல்ல இந்த 35 37.002 தரப்பட்டிருக்கு ஆனா அது அங்க உங்களுக்கு கேட்க உங்களுக்கு 37 என்று சொல்லி இருக்கிறேன் அப்ப குளோரினின் சராசரி தொடர் அணுத்திணிவு சார் அணுத்திணிவு அல்லது தொடர் அணுத்திணிவு என்னன்னா யூனிட் எடுத்து போட்டு கொடுத்துருவோம் அவ்வளவுதான் சரியோ ரைட் இவ்வளவுதான் பிள்ளைகள் உங்களுக்கு அதுல வழங்கப்பட்ட வினா இது நீங்கள் 37 கொடுக்கலாம் அதாங்க அது தேவையில்லை 37 நீங்கள் கொடுத்து விடலாம் சோ இதுல 100க்கு 100 புள்ளிகளை நீங்கள் எடுக்கலாம் ஆகவே உங்களுடைய பயிற்சி தான் உங்களை மேலும் மேலும் உயர்த்தும் நன்றி தொடர்ந்து வரும் காணொளிகளிலே அடுத்த வினாக்கள் உங்களுக்கு செய்யப்பட்டிருக்கு சரியா பிள்ளைகள் ஓகே தேங்க்யூ